வெல்கம் டு துளசி ஃபன் டைம்ஸ். நம்ம யூடியூப்கோசரம் முதலில் ஒரு கேஜெட் வாங்கியிருக்கோம். அந்த கேஜெட் தான் அன்பாக்சிங் விளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேஜெட் என்னன்னா செல்ஃபி ஸ்டிக் வாங்கியிருக்கோம். ரேட் வந்து என்னென்னா மிகவும் கம்மியான விலையில் தான் வாங்கியுள்ளோம். 250 ரூபாய், 250க்கு வந்து வாங்கியிருக்கோம். நம்ம சிஎம்லாம் இப்போ எனக்கு வந்து வீடியோ எடுத்து தர மாட்டாங்க. ஏன்னா நம்ம சிஎம்க்கும் எனக்கும் சண்டை. அதனால் நம்மளே செல்ஃபாக வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லி இந்த பொருள் வாங்கியிருக்கேன். இதை வாங்கிறதுக்கு ஏஸ்தட்டிக்காக நம்ம பிரிக்கிறதுக்கு வந்து கத்தி தேடி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அந்த கத்தியை வேற காணவில்லாத காரணத்தினால் நம்ம நகமே நமக்கு கத்தியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது வாங்க பிரித்து பார்க்கலாம். நம்ம நகமே நமக்கு மிகப்பெரிய கத்திங்கிற காரணத்தினால் நம்மளே நம்ம நகத்தை வச்சு செல்ஃபாக பிரிச்சுக்கலாம். ஒரு விஷயம் பிரிச்சாச்சு. நம்ம வாங்கின யூடியூப் வாங்கின முதல் கேஜெட் உள்ளே இருக்கு, பார்ப்போம். இதான் நம்ம யூடியூப்கோசரம் வாங்கின கேஜெட். அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோமா? இந்த ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். இது என்ன செல்ஃபி ஸ்டிக்கு R1SLன்னு போட்டிருக்கு. அப்படி ஒரு பிராண்டோட ப்ராடக்ட் போல். இதில் வந்து 4 கலர் இருக்கான். எனக்கு கருப்பு கலர் மட்டும் தான் காட்டுச்சு. வேறு கலர் காட்டில் தான் பிங்க், வயலட், டார்க் க்ரீன் அந்த மாதிரி ஏதோ கலரில் வாங்கியிருக்கலாம். பரவாயில்ல. இந்த மாடல் வந்து R1SL செல்ஃபி ஸ்டிக்கா. டைமென்ஷன் வந்து 298 ஸ்டார் 51 ஸ்டார் 35 mm. நான் 12வது வரைக்கும் படிச்சிருக்கேன். காலேஜாக போக போகிறேன். பட் அந்த ஸ்டாருக்கு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதுதான் உண்மையான விஷயமே. அதான் மெட்டீரியல் வந்து ABS ப்ளஸ் ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் டப்பா ஏற்கனவே அடி வாங்கி தான் வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லைட்டாக அடி வாங்கி தான் வந்திருக்கு டப்பா. பிகாஸ் வாங்கி ஒரு வாரமாக ஒன்றுமே பண்ணாமலே வச்சுருந்தோம். பிகாஸ் அப்போல்லாம் நம்ம சிஎம் வந்து ஒத்துழைச்சாங்க. இப்போ நம்ம சிஎம் ஒத்துழைக்க மாட்டேங்க. சிஎம்னோடனே நீங்கள் இவருன்னு நினச்சிக்காதீங்க. இவங்க தான் நம்ம சிஎம், விச் மீன்ஸ் கேமராமேன். ப்ராடக்டை உள்ளே இருந்து எடுத்துடலாம். உள்ளே வந்து என்னென்ன இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் ஒயர் மட்டும் தான் இருக்குது. அடாப்டர்லாம் நம்ம அடாப்டர் வச்சு தான் போட்டுக்கணும் போல். பிகாஸ் இதில் வந்து லைட்டும் இருக்குது. பார்த்தீங்க, உங்களுக்கு தெரியும், லைட்டு இருக்குது. அப்புறம் ஒரு மேனுவல் புக்குன்னு சொல்கிறதா பேப்பர்னு சொல்கிறதான்னு தெரில. பரவாயில்ல, ஏதோ நிறையா லாங்குவேஜெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. ஜப்பானோ சைனீஸ் லாங்குவேஜான்னு தெரில. பட் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்து நம்ம உபயோகப்படுத்தி பார்ப்போம். இதுதான் சார்ஜிங் அடாப்டர். ஓகே, பார்த்திங்கன்னா இதில் ஒரு கவர் விட்ருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஐஃபோன் பிரித்து பார்க்குற கதையாக வந்து இதை நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். நம்ம ஐஃபோன் வாங்கினாலும் நமக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்காது. நம்ம வெறும் கொஞ்சமான சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இந்த விஷயம் வாங்கினது பெரிய விஷயம்தான். ஓகே, இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த கேஜெட். நம்ம இதை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இது பேர் வந்து 1 வந்து ஃபோன் கிளிப். இங்கே இருக்குல்ல, இது வந்து ஃபோன் கிளிப்பா. இது 1. 2 வந்து டெலஸ்கோபிக் ஷாஃப்டா. 2 வந்து என்னதுன்னா இதோ இழுக்கணும்னு போட்டிருக்கு. இதான் டெலஸ்கோபிக் ஷாஃப்டா. 3 வந்து இண்டிகேட்டர் லைட். இதோ இங்கே இருக்குது. இது வந்து இண்டிகேட்டர் லைட். இது வந்து ஒரு பட்டன் மாதிரி தனியாக அப்படி கழட்டி எடுத்துக்கலாம். இது வந்து இண்டிகேட்டர் லைட் தான்.
தெரியாமல் எடுத்துக்கிட்டேன் போட முடியல. போட்டாச்சு. 4 வந்து ட்ரைபாட் அப்லோட் பண்ணுறது இந்த 4 தானா. இதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னா, அடுத்து வந்து இதை வந்து இப்படி கை விட்டு 2 கை விட்டு இப்படி இழுத்தோன்னா இப்படி ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இப்படி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இப்படி இறங்கிடும். இப்போ வந்து இது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கீழே பண்ணிப்போம். பட் வந்து இது வந்து இந்த ஏதோ க்ரிப்பு மாதிரி இந்த இதுமாரி கொடுக்காததுனால இது வந்து ஈஸியாக வந்து விழுந்துடும். காற்றடிச்சா கீழே விழுந்துடும். கொஞ்சம் லோ குவாலிட்டியில் வாங்கியிருக்கோம்ல அதனால். பட் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் மானிட்டைஸ்லாம் பண்ண பிறகு வந்து நம்ம கொஞ்சம் குட் குவாலிட்டிலே நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து இங்கே ஏதோ பட்டன் இருக்குமா, அந்த பட்டன் அழுத்தினா லைட் எரியும்னு போட்டிருக்கு. பரவாயில்ல. சார்ஜ் இருக்கா இல்லைன்னு தெரில. சார்ஜ் போட்டு பார்க்கணும். சார்ஜ் போட்டு காட்டுறேன். பட் வந்து இந்த சாம்சங் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்குலாம் இந்த அடாப்டர் வந்து சூட் ஆகாது. பிகாஸ் சாம்சங் ஃபோனோட சார்ஜிங் கேபிள் வந்து 2 சைடுமே வந்து இந்த சின்ன பின் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த சின்ன பின் தான் இருக்கும். பட் வந்து வேறு ஃபோனுக்குலாம் இந்த பெரிய பின் வந்து கொடுப்பாங்கன்னா, இந்த சாம்சங் ஃபோன் வச்சுருக்கவங்களோட பரிதாபங்கள் என்னென்னா, இந்த அடாப்டர்லேயும் இந்த சின்ன பின் தான் இருக்கும், ஃபோன்லேயும் இந்த சின்ன பின் தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம சாம்சங் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பரிதாபமான விஷயம் இது. ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி பெரிய பின் தான் கொடுக்குறீங்க. சின்ன பின் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சாம்சங் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அடுத்து வந்து இது 360 டிகிரி ரொட்டேட் ஆகும்னு போட்டிருக்கு. அது சொன்ன மாதிரி 360 டிகிரி ரொட்டேட் ஆகுது. இதில் எப்படி ஃபோனை வைக்கிறதுனா, இந்த ஃபோன் வந்து கேமரா எடுத்துகிட்ருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஃபோனோட கவரை கழட்டி எடுத்துகிட்டு வரேன். கவரை வச்சு நம்ம பார்க்கலாம். இது ஒரு யூனிவர்சல் கவர்னே சொல்லலாம். யூனிவர்சல் கவர் இந்த மாதிரி இது தனியாக எடுத்துப்பாங்க. இதோட இந்த கவர் வச்சுருக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு நிறைய பேர் இந்த மாதிரி கவர் வச்சுருக்காங்க. இது ஒரு நம்ம இந்தியாவில் மிகவும் ஃபேமஸான ஒரு கவர்னால் அது இந்த கவர் தான். நம்மளும் போட்டிருக்கோம் இந்த கவர். ஓகே, கவரை வச்சு பார்ப்போம். கவரை விட சின்னதாக இருக்கு ஐஸ் இந்த இடம். இது வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபோன் இவ்வளோ ஐஃபோனுக்கு வைக்கிறதா இருக்குமோ? 250 ரூபாய்க்கு லோ குவாலிட்டியில் ஐஃபோன் வச்சுருந்தா ஐஃபோன்காரங்களாம் வாங்குவாங்க. ஆண்ட்ராய்டு தான் போட்டிருந்தது. ஐஃபோன்னா சின்னதாக இருக்கும். இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இப்படி நெளிச்சு ஃபோன் நெளிக்க முடியாது. கவர் வேணால் நெளிக்கலாம். புரியாத காரணம் இருந்தால் நான் போய் யூடியூப்லேயே பார்த்து வந்துட்டேன். இதை வந்து இப்படி பிடிச்சி இழுக்கணுமா, இது இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இப்படி பிடிச்சி இழுக்கணுமா, நல்லா அவங்க வந்து ஸ்ட்ரெச் ஆகுது தெரியுதா. இழுத்து ஃபோனை வைக்கணுமா. நம்மளோட ஃபோனோட கவரை தான் இதை வச்சு பார்ப்போம். இது யூனிவர்சல் கவராக கரெக்டாக ஃபிட்டாக ஆயிடுச்சு. நம்ம சிஎம்மோட ஃபோன் வந்து இருக்குது. ஆனால் சிஎம்க்கும் எனக்கும் ஒரு சண்டை. சிஎம் வந்து வெளியே போயிருக்காங்க. ஓகே, ஃபோன் வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது. ஆடில் பண்ணேன் புதான் பண்ணிட்டு இதை ஒரு 2 மினிட் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் எரியும். பேர் ஆகிடும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபோட்டோவில் தான் எடுக்குமா அது வீடியோவே எடுக்குமான்னு தெரியல. பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணிலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஓப்பன் பண்ணி உடச்சி இடிச்சு விட்டோம்னா நம்ம இப்போ தான் வாங்கியிருக்கோம். கொஞ்ச நாள் கிழிச்சு உடைப்போம். இப்போயே உடைக்க தேவை போதும். உடச்சி இப்போயே உடைக்க தேவை. கொஞ்ச நாள் கழிச்சு உடைப்போம். சாரி காய்ஸ், பின்னாடி இந்த ஜன்னலில் வந்து மறந்துட்டேன். அதனால் வீடியோ கொஞ்சம் புகை அடிச்ச மாதிரி இருக்குது. சரி, அடுத்த வீடியோவில் வந்து சூப்பராக குவாலிட்டி கொடுக்குறேன் காய்ஸ். சரி, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அன்டில் தென் பாய்.